நீங்கள் அநேக நாள் இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு சொல்லுகிற அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இங்கே ஏன் சொந்த புருஷன்னு சொல்லுது? சொல்லப்பட்டிருக்குது ஏன்? நமக்கு ஒரு சொந்த புருஷன் உண்டு இல்லையா? நம்ம கைப்பிடித்தது, நம்ம கரத்தை பிடித்த ஒரு சொந்த புருஷன் உண்டு. இந்த நாட்களில் பார்க்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த செல்வழி வேற புருஷர்களோடு தொடர்பு இருக்கிறது இல்லை. அதனால தான் குடும்பங்களில் பல பிரிவினைகள் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது பாருங்கள், அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், ரட்சிக்கப்படாமல் யாராவது இருந்தால், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம அழகாக ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய புருஷன் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், நம்ம திருவசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, இப்போ நம்ம நடக்கை, நம்ம பேச்சு, நம்ம எல்லா கிரியைகளும் அவர்கள் பார்க்கும்போது போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நம்ம போதிக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் என்ன செய்வாங்க? திருந்துவாங்க. அல்லேலூயா. யாராவது ரட்சிக்கப்படாமல் புருஷர்கள் இருந்தால், வாங்க சர்ச்சுக்கு போவன் சர்ச்சுக்கு சொல்ல வேண்டியது கடமை உண்டு, சொல்லுங்க. ஆனால் அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கை அவர்கள் பார்க்கும்போது எந்த விதத்திலும் ஒரு குறை இல்லாத அளவில் நம்ம வாழ வேணும், நம்முடைய அன்பை காட்ட வேணும். ஹல்லேலூயா. பயபக்தியோடு கூடிய நடக்கை, ஹல்லேலூயா, கற்புள்ள நடக்கை. ஸ்தோத்திரம். நடக்கையில எத்தனை காரியங்கள் இருக்குது பாருங்க. கற்புள்ள நடக்கை, பயபக்தியோடு, தெய்வ பயத்தோடு காணப்படுகிற வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் போதனையின்றி ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அவர்களே சொல்லுவாங்க, நானும் உன் கூட வாரேன். ஸ்தோத்திரம். தெரியும், எத்தனையோ மனைவிமார் வந்து சொல்லுவாங்க பாருங்க. ஆர்சி ஃபேமிலி, ஹிந்து ஃபேமிலி, சிஎஸ்ஐ ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்ம சபையில் அப்படி தான் வந்துட்டுருக்குறாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் புருஷன் இப்போ வராரு, அவரே ஒரு நாள் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தார், இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. எங்கள் பிள்ளைகளும் அப்படி தான், ஒரு நாள் வாராம்மா அப்படி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். சில மனைவிமார் என்ன செய்வாங்க தெரியுமா? புருஷன் சொல்லுறதை கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த புருஷர்கள் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் மனைவி நான் சொன்னால் கேட்கல, நீங்கள் சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொன்னால் அவள் கேட்பா பாருங்க. இப்படிப்பட்ட சாட்சியை பாஸ்டர்மார்கிட்ட வைக்கிறாதீங்க. பாவம் பாஸ்டர்மார், அவங்க எதெல்லாம் பேசுகிறாங்கன்னே தெரியாது. குடிகார புருஷனாக இருப்பான், அவன் வேற எதுவும் பேசுவான். அதனால் தயவு செய்த அருமையான விசுவாசிகள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்படிங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், பாஸ்டர்மாருக்கு எவ்வளவோ வேதனைப்படுறாங்க ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. எவ்வளவோ விசுவாசிகளை வைத்து பாஸ்டர்மாருக்கு எவ்வளவோ வேதனைன்னு சொன்னால் அது வேதனை எல்லாம் ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகள். ஸ்தோத்திரம். அவங்க செய்ய வேண்டியது இருக்கிறது. அதுக்கடையில் இப்படி ஒரு ஆள் வந்து பாருங்கள், பாஸ்டர் சொன்னால் அவள் கேட்பா, நான் சொன்னால் கீழ்ப்படிய மாட்டா. இப்படி சொல்லும்போது அந்த பரிதாப நிலைக்கு பாஸ்டர்மாரை தள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால் மனைவிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இந்த காரியத்தில் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும் போது உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி அவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் கொண்டு வருவார். பாருங்க, மயிரை பின்னி 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. வெளியேற பெற்ற அலங்காரம் என்ன? உள்ளான அலங்காரம். ஹல்லேலூயா. வெளிப்புறமாய் காண்கிறது அலங்காரம் இல்லை. ஸ்தோத்திரம். அடிஷ்னல் பியூட்டி, அது அடிஷ்னல் ஆட் பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அழகாய் படைத்து விட்டார். இந்த படைப்பு போதாதா? அதுக்கிடையில் கொஞ்சம் குத்தெல்லாம் குத்தி எதெல்லாமோ பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்தோத்திரம். போடுறவங்க போடுங்க, சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறது என்ன? புறம்பான அலங்கரிப்பு. நமக்கு உள்ள தேவன் வைத்திருக்கிறார் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் இப்படிப்பட்ட அலங்காரத்தை விட உள்ளத்தில் வைத்திருக்கிற அலங்காரம், ஹல்லேலூயா, தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்ற அலங்காரம், தேவ பிள்ளைகளாய நாம் தரித்து கொள்ள வேண்டிய அலங்காரம் இந்த அலங்காரம் தான், உள்ளான அலங்காரம். நமக்கு வெளி அலங்காரம் இல்லை. ஸ்தோத்திரம். வெளியே நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்,
எப்படியோ போகக்கூடாது. ஸ்தோத்திரம். நல்ல நீட்டாக போகணும். யாரும் பார்க்கும்போது நம்ம நீட்டாக இருக்கணும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அலங்காரம். ஆனால் நம்மளோட உள்ளம் தான் எப்போதுமே உள்ளத்தில் அன்பு நிறைந்த வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவ ஞானம் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்போதும் நம்மளோட உள்ளத்தில் இருக்க வேண்டியது இதுதான் இருக்கணும். உள்ளான அலங்கரிப்பு. இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்கரிப்பு. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நீதிமொழியில் வருவோம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஸ்தோத்திரம். சம்பத்து குறையாதுன்னு சொல்லும்போது அவனுடைய ஐஸ்வர்யம் ஒரு நாளும் குறையாது. ஹல்லேலூயா. ஒரு மனைவி புத்தி உள்ள மனைவியாய், குணசாலியான மனைவியாய், ஞானமுள்ள தேவ ஞானமுள்ள மனைவியாய் இருந்தால் அந்த புருஷனுடைய சம்பத்து ஒரு நாளும் குறையாது. சம்பத்து ஐஸ்வர்யம் ஹல்லேலூயா கூடிக்கொண்டே இருக்கும், குறையவே செய்யாது. ஏன் குறையாது தெரியுமா? பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம வருவாய், நமக்கு இவ்வளோதான் இன்கம் வருது. ஒரு 1,00,000 ரூபா அல்லாட்டா 50,000 ரூபா சொல்லுங்களேன். 50,000 டவுனில் வாழும்போது 5,000 10,000 கொண்டு வாழ முடியாது. 50,000 ரூபா நமக்கு வேணும் ஒரு மாதம் நமக்கு வருமா செலவுக்காக. இப்போ இந்த 50,000 கொண்டு வரும்போது அதையும் செலவு பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 10,000 15,000 மாதந்தோறும் கடன் வாங்கினா அந்த குடும்பத்தில் சம்பத்து குறையுமா கூடுமா? பாருங்கள். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை பெண்கள் அது செய்யவே கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம கையில் எவ்வளோ வருகிறதோ அதில் ஒரு சின்ன ஒரு மீதியை எடுத்து வைத்துவிட்டு மீதி காரியங்களை எல்லாம் செய்ய வேணும். முதலாவது தேவனுக்குரியதை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்குரியதை கைவத்தா நம்ம செலவு தாங்காது. அதனால் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று கொடுத்து விட்டு மீதியை ஞானத்தோடு செலவு பண்ணணும். எல்லாரும் அப்படி தான். பெண்கள் நமக்கு இருக்கிறது போதும், அதாவது ஸ்தோத்திரம், போதும் என்ற மனமே, போதுமென்ற மனம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த போதுமென்ற மனம் இருக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி உண்டாகும். இல்லை நம்ம அடுத்தவங்களை இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அடுத்தவங்க வீட்டில் இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி செலவு பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் பார்த்தா பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, பெரிய கார் இருக்குது, இல்லை பெருசாக எதெல்லாமோ திங்ஸ் பாருங்கள், அவங்க வீட்டில் பைக் இருக்குது, 2 பைக் இருக்குது. நம்ம அவங்கள பார்க்கவே கூடாது. நம்ம நிலைமை பார்க்கணும். நமக்கு எவ்வளோதான் ஒரு மாதத்தில் வருவாய் வருகிறது என்று பார்த்து அதற்கு ஏற்றபடி நம்ம போகணும். அவங்க உடுத்தது மாதிரி நம்ம உடுத்தக்கூடாது, அவங்க போடுறது மாதிரி நம்ம போடக்கூடாது. எல்லா விதத்திலும் நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கட்டி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை ஒவ்வொரு பெண்ணும் மறந்து விடவே கூடாது. நம்முடைய குடும்பத்துக்கு நாம் உத்தரவாதம் பண்ணாவிட்டால் தேவன் நம்மிடத்தில் குடும்பத்தை கேட்பார். ஹல்லேலூயா. குடும்பத்தின் காரியங்களை நம்மிடத்தில் கேட்கும்போது நம்ம ஐயோ எனக்கு தெரியாது, நான் தெரியவே இல்லைன்னு சொல்லி ஒரு நாளும் கைமலத்த முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவாராக. தேவ ஞானத்தினால் நிறைந்தவர்களாக நீங்கள் காணப்பட வேணும். இப்போ அவனுடைய சம்பத்து ஒரு நாளும் குறையாதுன்னு பார்க்கிறோம். அடுத்தபடியாய் பாருங்க, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். நம்ம உயிரோடு இருக்கிற நாள், நம்ம உயிர் ஆண்டவர் தருகிற நாள் வரையிலும் நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்கிறவளாக இருக்க வேணும். புருஷனுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய வேணும். பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவளாக இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் பெருகும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தை ஒரு நாளும் கைகளினால் இடிக்கவே கூடாது. எனக்கு நிறைய பெண்களை தெரியும். நாங்கள் சபையில் இருக்கிறதுனால குடும்பத்தை கட்டுகிற பெண்களை தெரியும், இடிக்கிற பெண்களையும் தெரியும். புருஷனை அறியாமல் சிலவங்க சீட்டு அப்படி ஒன்று உண்டு, சீட்டு போடுவாங்க. சென்னையில் உண்டு தெரியல எனக்கு. சீட்டு போடுவாங்க. சீட்டு புருஷனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாதியில் போகும்போது சீட்டில் பிரச்சனை வரும். அதுக்கு பிறகு தான் புருஷனுக்கு தெரியும். புருஷனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட புருஷனை அறிந்து போடுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம், அது என்ன வருமானம்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை புருஷனோடு அறிந்து அவர் தெரியாமல் ஒன்றுமே செய்யாதுங்க. ஒரு கடன் வாங்குறது அப்படி தான். சிலவங்க ஜுவல் எடுத்து கொடுப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உதவிக்கு கொடுப்பாங்க, சீக்கிரம் தருவேன்னு சொல்லுவாங்க. சரி ஒரு உதவி தானே அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இவங்களுக்கு கிடைக்காது அந்த ஜுவல். அது பிறகு 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வரும், அந்த கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும். அதுக்கப்புறம் தான் புருஷனுக்கு தெரியும் ஜுவல் கொடுத்துருக்கு, இங்கே சண்டை நடக்குது. அது கேஸ் வர போகக்கூடிய அளவில் வருது. இப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள். இதனால் குடும்பமே பிரிந்து போகக்கூடிய அளவில் அநேக காரியங்கள் இந்த நாட்களில் குடும்பங்களில் நமக்கு பார்க்க முடியும். இப்படி அநேக காரியங்கள், கடன் கொடுக்கறது, வட்டிக்கு எடுத்து கொடுக்கறது, இப்படியெல்லாம் வரும்போது பாருங்கள் எத்தனையோ சகோதரிமார் சொல்லுவாங்க, நான் அவளுக்கு பாவம் பார்த்து வட்டிக்கு எடுத்து கொடுத்தேன், எனக்கு கையில் இல்லை, வந்து கேட்டாங்க கொடுத்தேன், ஆனால் இப்போ நான் வட்டி கட்டிகிட்டே இருக்கிறேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நீங்கள் அந்த புத்தி இல்லாத வாழ்க்கை நாம் வாழவே கூடாது. ஹல்லேலூயா. தேவ ஞானத்தோடு நாம் குடும்பத்தை கட்டி எழுப்பும்போது நம்முடைய குடும்பம் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் நல்ல வேலை செய்கிறவள். நம்ம பாருங்க, பெண்கள் வீட்டில்
நல்ல வேலை செய்கிறவளாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு வேலை செய்யணும். நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்தபடி பாருங்கள், அவள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். ஸ்தோத்திரம். வியாபார கப்பல். நீங்கள் கப்பல் பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு ஹார்பர் பக்கம்னு நினைக்கிறேன். கப்பல் பலவிதமான கப்பல் உண்டு. பேசஞ்சர்ஸ் போகிற கப்பல் உண்டு, பிரயாணம் போகிற கப்பல் உண்டு. இது வியாபார கப்பல். ஸ்தோத்திரம். இன்னும் யுத்த கப்பல் உண்டு. யாராவது கப்பலில் போயிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ரொம்ப நல்லா இருக்கும். கப்பலுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். தெரியாது நம்ம கடலில் தான் போகிறோன்னு தெரியாது. அந்த பால்கனியில் போகும்போது தான் கப்பலில் போகிறதா தெரியும். கொஞ்சம் அசைவு இருக்கும், சில நல்லா போயிட்டே இருக்கும். பாருங்கள், அந்த வியாபார கப்பல் இதுக்கு வேலை பாருங்கள், இதுக்கு ஓய்வில்லாத வேலை செய்து கொண்டே இருக்கும். நம்ம இப்போ சென்னையில் நம்ம எக்ஸாம்பிளாக சென்னை எடுத்தால், சென்னை ஹார்பரில் இருந்து இங்கே நம்ம இந்தியாவில் உள்ள பொருட்களை ஏற்றி கொண்டு வெளி தேசங்களுக்கு போகும். எங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் துபாய், வேறு அந்நிய தேசங்களுக்கு போகும். அங்கேருந்து விலை உயர்ந்த சாதனங்களை ஏற்றி கொண்டு நம்ம தேசத்துக்கு வரும். சென்னைக்குன்னா சென்னைக்கு வரும், தூத்துக்குடிக்கு வரும். இப்படி அந்த ஹார்பரில் வந்து சேரும். அப்போ இந்த கப்பலுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. இந்த கப்பல் எங்கே தான் இருக்குது? தண்ணியில் இருக்குது இல்லையா? கடலில் இருக்குது. கடல் எப்போதுமே ஒரு அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கும். கடலுக்கு சமாதானமாக இருக்காது. இப்போ இந்த கப்பல் இருக்கும்போது கப்பலும் இப்படி ஆடி அசைஞ்சிட்டு தான் இருக்கும். எப்போவுமே அசைவு இருக்கும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கப்பலாக எடுப்போம். அந்த அந்த கடலை நம்ம கப்பலுக்கு ஒப்பிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த கப்பல் ஆகிய நம்மட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கும் காலம் வரையிலும் எப்போதுமே என்ன தான் இருக்கும்? அசைவு வந்துட்டே தான் இருக்கும். சமாதான கேடுகள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு நாள் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு நிம்மதியாக இருக்கவே முடியாது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொன்னார். உபத்திரவங்களும் வேதனைகளும் வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த கப்பல் என்ன செய்து பாருங்கள், அது அசையாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் உழைக்கிறதான ஒரு கப்பல். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதிகமாய் ஸ்தோத்திரம். அதிகமாய் தேவ சமூகத்தில் கிருபைகளை பெற்றுக்கொண்டு உழைக்கும் போது அந்த பாருங்க, கீழே பார்க்கும்போது தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இந்த கப்பல் எங்கேருந்து வருது? தூரத்திலிருந்து வருகிறது, அந்நிய தேசத்திலிருந்து வருகிறது. நாமும் நம்ம பூமியில் இருக்கிறோம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இங்கே இருந்து கொண்டு தேவனை நோக்கி ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்டு நம்ம குடும்பத்தை நடத்த வேணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஜெபம், இந்த இந்த வியாபார கப்பலை நான் சொல்லுகிறேன், இது ஒரு விசுவாச கப்பலாய் மாற வேணும். நாம் எல்லாரும் விசுவாச கப்பலாய் மாற வேணும். ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள நிறைந்து இருக்க வேண்டும். விசுவாசத்தினால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கப்பலுக்கு ரெஸ்ட் கிடையாது. ரெஸ்ட் இல்லாத ஒரு கப்பல். இது போக்கும் வரத்துமா இருக்கும். தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிற கப்பல். நம்முடைய வாழ்க்கையிலும் ரெஸ்ட் இல்லாத வாழ்க்கை. நம்ம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை தேவனோடு சொல்லி தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய புருஷனை, நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. விசுவாச கப்பல். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. விசுவாசம் எப்போதுமே நமக்குள்ள இருக்க வேண்டியது விசுவாசம். விசுவாசம் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக நம்ம புசிக்க வேணும். தேவனுடைய வார்த்தை உள்ளே இருக்கும்போது அது விசுவாசத்திலே வழி நடத்தும். ஹல்லேலூயா. இந்த கப்பல் எப்போதுமே அசைவிருந்தாலும் பயப்படாது. ஹல்லேலூயா. பயப்படாத ஒரு கப்பல், தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிற கப்பல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மத்தேயுல ஒரு வசனம் பார்க்கும். மார்க்குல ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து 50 வசனம் வரையிலும் படிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் படகில் ஏறினார்.
அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும்போது இயேசுவும் சீஷர்களும் தங்களோட ஊழியத்தை முடித்துவிட்டு இயேசு சொன்னார், நீங்கள் முன்ன போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுகிறதாக நாம் பார்க்கிறோம். இயேசு தனியே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. இயேசு சீஷர்களை அனுப்பிவிட்டாங்க, நீங்கள் முன்ன போங்க, நான் அப்புறம் வாரேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த படகு நடுக்கடல்லே வந்தது. நடுக்கடலில் வந்தபோது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். ஸ்தோத்திரம். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் பாதி வழியிலே நம்மை விட்டு விட்டு போகவே மாட்டார். நம்ம தேவனோடு கரம் பிடித்தோம். என்னைக்கு பிடித்தோம் தெரியுமா? ஸ்தோத்திரம். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவன் நம்மை கரம் பிடித்தார். நான் உன்னை விட்டு விடவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் கரம் பிடித்த தேவன் கடைசி வரையிலும், நம்முடைய மூச்சு முடியும் வரையிலும் அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இடையில யாரும் இயேசு என்னை விட்டுட்டு போயிடுவாரு, பாதி வழியில விடுவாரு, யாருமே அப்படி நினைக்காதீங்க. அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, காற்று பலமாய் அடிக்கும். இந்த விசுவாச கப்பல்ல காற்று பலமாய் அடிக்கிறது. ஆனா பாருங்க, இயேசு அந்த நேரம் இயேசு கூட இல்லை, அவர் அங்கே இருக்கிறார். அனுப்பி விட்டுட்டு அவர் பாருங்க தம்முடைய ஜனங்களை அனுப்பி விட்டுட்டு கவலையற்று இருக்கல, அவர் தம்முடைய ஜனங்களை கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நான் அனுப்பிவிட்டேன், போய் அற்றம் சேர வேணும், படகு அற்றம் கரையில் போக வேண்டும் அப்படி சொல்லி பார்த்து கொண்டே இருக்கும்போது நடுக்கடலில் என்ன செய்கிறாங்க? பயங்கர கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த காற்று பலமாய் வீசினதுனால அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். இப்போ நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களிலும் பாருங்க, நம்ம ஆண்டோட பிள்ளைங்க தான், ஆனால் பல நேரங்களிலும் வருத்தப்படுகிறதை நம்முடைய தேவன் காண்கிறார். அந்த நேரத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க. சில நேரம் நடுராத்திரி வேளையில் நமக்கு பயங்கரமான கஷ்டங்கள் வரும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் எங்கே போக முடியும்? ஆஸ்பத்திரி போக முடியுமா? யாரையாவது கூப்பிட முடியுமா? ஒன்றுமே இல்லை. இது நடுராத்திரி நடக்கிற காரியம் பாருங்க. ஆனால் இயேசு அதை கண்டு உடனே அந்த இடத்துல வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது யார் காணாவிட்டாலும் நம்முடைய இயேசு அதை காண்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனங்களை அவர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். எப்போதும் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். தூங்காமல் உறங்காமல் நம்மை காவல் பண்ணுகிற தேவன் அவர், நம்மை காக்கிற தேவன். அவர் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனைகள் எல்லாம் அறிகிறார். அதனால ஏதாவது கஷ்டம் வரும்போது சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் பார்க்காம இருக்கிறார், என்ன காணலையா, என்னோட சத்தத்தை கேட்கலையா, என்னோட கண்ணீரை காணவில்லையா, நான் எவ்வளவோ கஷ்டப்படுகிறேன், இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு, அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். தயவு செய்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. எப்போது நம்மை காக்கிற தேவன் அவர், நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். சில நேரங்களில் பாருங்க, கடந்து போகிறவர் போல இருப்பார், ஆனால் போக மாட்டார். ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசத்தை பரிசோதிக்கும்படியாக ஆண்டவர் கடந்து போகிறவர் போல காணப்படுவார். ஆனால் நம்மை விட்டு விட்டு போகவே மாட்டார். அவர் கடல் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். பாருங்க, திடன் கொள்ளுங்கள். நீங்கள் திடன் கொண்டிருங்க, பயப்படவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்பு, புயல், காற்று எப்படி வீசினாலும் நீங்கள் பயப்படாதபடி திடன் கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா பாருங்க, அவர் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு படகுல ஏறின உடனே எல்லாமே அமைதியாகுது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு எப்போதும் இருக்கும்போது அமைதி இருக்கும். சில நேரங்களில் கொந்தளிப்பு வரும், ஆனால் பயப்படாதீர்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் பிரயாணம் பண்ணும்போது கூட ஸ்தோத்திரம், ஒரு பயங்கரமான காரியம் வந்தது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், கப்பல் உடைந்து போகக்கூடிய அளவில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பவுல் திடப்படுத்துகிறார், கூட இருக்கிறோடு திடப்படுத்துகிறார். எப்படி திடப்படுத்துகிறார்? 27ஆம் அதிகாரம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் பாருங்க. இருபதாம் வசனத்தில், மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்று
என்னும் நம்பிக்கை முழுமையாக அற்று போயிட்டு. பயங்கரமான கடல் யாத்திரையில் பயங்கரமான காற்று, மெதுவாய் அடித்த தென்றல் பலமாக அடிச்சிட்டு பாருங்க. யூரோக்ளிதோன் என்னும் கொடுங்காற்று அங்கே வந்து அடிக்கிறது. ஸ்தோத்திரம். கப்பல் உடைந்து போகும் அந்த தருவாய் வந்த வேளையில் பாருங்க, அவர் எழும்பி நின்று சொல்லுகிறார். 23ஆம் வசனம், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி பலப்படுத்துகிறார். தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின்படி பவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? கூட இருக்கிறவர்களை எல்லாம் திடப்படுத்துகிறதா நாம் பார்க்கிறோம். அவங்க சாப்பிடாம அநேக நாள் இருந்தார்கள். இங்கே சாப்பிடுங்க என்று சொல்லி அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவர்களை திடப்படுத்துகிறதா பார்க்கிறோம். நம்ம கூட யாத்திரை பண்ணுகிற நம்மளோட குடும்பமும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம், தென்றல் காற்று, பயங்கரமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் திடப்படுவது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய குடும்பத்தையும் நாம் திடப்படுத்த வேணும். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார். திடன் கொள்ளுங்கள், இந்த வருகிற எல்லா புயலும் நிச்சயமாய் ஆண்டவர் மாற்ற வல்லவர் என்று நாம் அவர்களுக்கும் திடன் சொல்ல வேணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு திடன் சொல்ல வேணும். நம்முடைய புருஷனுக்கு நாம் திடன் சொல்லி பலப்படுத்த வேணும். ஹல்லேலூயா. நாமும் அது கூட சேர்ந்து பயப்படக்கூடாது. நம்மோடு இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் சர்ச்சில் வரும்போதும் சரி, இந்த புதிய வருஷத்தில் கூட ஆண்டவர் கிருபையை பற்றி வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த கிருபையினால தான் நம்ம இன்றைக்கும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை இல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் வரவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்து நீதிமொழியில் எடுங்க, டைம் போகிறது. நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் எடுக்கும்போது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஹல்லேலூயா. அவள் இருட்டோடு எழுந்திருக்கிறாள். விடியற் காலமே எழும்புகிறது யாரு தெரியுமா? ஒரு வீட்டில் விடிய காலமே எழும்புகிறது யாரு? பெம்பிள்ளைங்க தான் இல்லையா? லாஸ்ட்டில் தூங்க போகிறது யாரு? பெம்பிள்ளைங்க தான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். காலையிலே எழும்பி ஸ்தோத்திரம், இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். புருஷனுடைய காரியங்களை செய்கிறார். புருஷன் ஆஃபீஸுக்கு போகணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக வேணும், எல்லாவற்றையும் அனுப்பி வைத்து விட்டு ஒரு பொறுப்புள்ளவளாய் அவள் காணப்படுகிறாள். அந்த குடும்பம் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப சந்தோஷமான குடும்பம். அது மாத்திரமல்ல, தன் ஒரு வயலை அது அந்த ஸ்தோத்திரம் வயலை விசாரிக்கிறாள், வாங்குகிறாள். அதெல்லாம் அவளோட கையின் பிரயாசத்தை காட்டுகிறது. நம்முடைய கையின் பிரயாசங்கள் எப்போதுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவும் பகலும் ஜெபிக்கிறதான ஒரு பெண் இந்த குணசாலியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. இரவும் பகலும். ஒருவேளை நமக்கு பகலை ரொம்ப நேரம் இருந்து ஜெபிக்க விட்டாலும் தேவனோடு உள்ள உறவுக்குள்ள எப்போதும் நம்ம காணப்பட வேணும். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம முன்னோர்கள், நம்ம அம்மா மாதிரிலாம் நல்லா ஜெபிப்பாங்க. எனக்கு அம்மா நல்ல அம்மா, நல்ல ஒரு விசுவாசி. நாங்கள் 5 பிள்ளைங்க. ஆண்டவர் கிருபையினால 5 பிள்ளைங்களும் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. 4 பேர் ஸ்தோத்திரம் சென்னையில் தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் கிருபையினால எல்லா பிள்ளைகளும் தலைமுறைகளும் கத்தர் ரொம்ப ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். காரணம் நாங்கள் இப்போ சொல்லுவோம், எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா, நாங்கள் படிக்கிற நேரத்தில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு, அவங்க ராத்திரி நம்ம எழுப்பி பார்க்கும்போது அவங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. பகலையும் அவங்களுக்கு வேலைகளெல்லாம் முடித்து விட்டு பைபிள் எடுத்து வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இதுதான் அவங்களுக்குள்ள ஆண்டவரை தேடக்கூடிய. அவங்க ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்குள்ள ஆண்டவரை தேட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் தாகத்தையும் கொடுத்து அதிகமாக ஜெபிக்கிற ஒரு தாயாக இருந்தபடினால பாருங்கள், அவங்க கடைசி நாட்களில் எங்கள் கூட தான் இருந்தாங்க. எங்கள் பப்பாவும் அம்மாவும் எனக்கு கூட, நான் ஊரில் இருந்ததுனால எங்கள் கூட இருந்தாங்க. மீதி எல்லாரும் சென்னையில் இருந்ததுனால இவங்க வந்து பார்த்து போவாங்க. ஆனால் எங்கள் அம்மா இரவும் பகலும் ஜெயிப்பாங்க. அவங்க முடியாத கட்டத்திலும் கூட, அவங்க இறந்து இப்போ 22 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ நாங்கள் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற தாயை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருந்தாங்க. அவங்க எப்போவுமே பார்த்தா இருந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, சபைக்காக அதிகமாக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். நாமும் நம்ம பிள்ளைகள் நம்ம சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் சொல்ல வேணும், ஒரு ஜெபிக்கிற தாய். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. அது ஒரு ஃபவுண்டேஷனாக அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சபை ஏன் இந்த அளவில் உருவானது தெரியுமா? பாருங்க, அந்த நாட்களில் அருமையான பெற்றோர் எவ்வளவோ கண்ணீர் விட்டுருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவு ஒன்றும் இல்லாத ஒரு ஊழியத்தில் தானே ஆண்டவர் இவ்வளோ கொண்டு வந்தாருன்னா பாருங்க, உங்களுக்கு சாட்சியாக தான் இதெல்லாம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எங்கள் நார்கோல் ஊழியம் அப்படி தான். ஒரு சின்ன ஒன்றுமே இல்லாமல் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகாது. அருமையான தாய்மாருக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைத்து சண்டை பிடிக்கவே வேண்டாம். சொத்து இருந்தால் சண்டை வரும்.
பணம் இருந்தால் சண்டை வரும். பேங்கில் நிறைய குட்டி வைப்பீங்க, அடி தான் வரும். ஒன்றுமே வேண்டாம், இயேசுவை மட்டும் கொடுத்துருங்க. அவர் தான் சொத்து, எங்கள் பிள்ளைகளுக்கு அவர் தான் சொத்து. ஹல்லேலூயா. அவர் இருக்கிறதுனால அந்த சகோதரத்துக்குள்ள சண்டை வராது, பிரச்சனையே வராது. அதனால் நீங்கள் பொக்கிஷங்களை வைக்கிறது நல்லது தான், ஆனால் சண்டை வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அடி வரவே கூடாது. சகோதரங்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள ஒரு நாளும் சண்டை வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அதிகமாக ஜெபித்து அந்த ஜெபத்தினால் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் அடுத்து கீழே பார்க்கும்போது நிறைய உண்டு. சிறுமியானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஏழைக்கு இறங்குற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. சிறுமையானவர்களுக்கு ஏழையவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஸ்திரீ. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுத்தி இருப்பதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் பாருங்க. தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டுகிறாள். ஹல்லேலூயா. பாருங்க, பெண்கள் பலவீன பாண்டம் என்பதை நமக்கு தெரியும். வேதம் அதுதான் சொல்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்த வசனத்தில் கீழே 7ஆம் வசனம் நினைக்கிறேன். பெண்கள் பலவீன பாண்டம் ஆனபடினால். உண்மைதான். நம்ம யாரும் பலவான்கள் இல்லை, பலவீனங்கள் தான். இல்லை, நான் இதில் உட்கார்ந்துருக்கிறேன்னு எனக்கு தெரியும், பலவீனமானதில் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையை தந்து நம்மை நடத்துகிறார், நம்மை பலத்தால் இடை கட்டுகிறார் அவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வீட்டில் குடும்பமாக இருக்கிறோம். நிறைய பேருக்கு புருஷன் இருப்பீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புருஷன் இல்லாமல் விதவையாக இருக்கிறவங்களும் உண்டு. ஸ்தோத்திரம். புருஷனாக இருக்கும்போது பாருங்கள், வீட்டில் பலவீனம் வரும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும். புருஷர்கள் என்ன செய்வாங்க? அப்படியே மூடிட்டு படுத்துருவாங்க இல்லையா? ஐயோ, குழஞ்சிருவாங்க. அவங்களுக்கு காலு தடவணும், கை தடவணும், சுக்கு காப்பி போடணும், அந்த தண்ணி கொண்டு வா, ஒற்றல் போடு, அது போடு, இது போடலாம் சொல்லுவாங்க. நமக்கு வந்தால் என்ன செய்வோம்? நம்மளே பணிவிட செய்வோம். அப்படி தானே? நம்மவே கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் சுடு தண்ணியை கொண்டு பக்கத்தில் வச்சுட்டு நம்மவே நைட்டெல்லாம் வேணும்னா எடுத்து குடிச்சிட்டு இருப்போம். அப்படி தானே? உதவி செய்த புருஷர்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவன் நம்மை பலத்தால் இடை கட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை செய்யும்படியாய், நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை இடை கட்டி வைத்திருக்கிறார். பலத்தால் இடை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு அந்தந்த நேரத்துக்கு எந்த பலன் வேணுமோ ஆண்டவர் தந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்மை ஒரு நாளும் வெக்கத்துக்கு விடவே மாட்டார். ஆனால் சோம்பலாக நீங்கள் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு கீழே வசனம் பார்க்கும்போது, அவள் சோம்பலின் அப்பம் புசியாதவள். ஸ்தோத்திரம். 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். வீட்டு காரியத்தை குறித்து கண்ணோக்கமாக இருக்கிறாள். நம்மளோட வீட்டு காரியத்தை குறித்து கண்ணோக்கமாக இருக்க வேணும். ஒருவேளை வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருப்பீங்க, ஆள் வைத்தாலும் நம்முடைய காரியம் நம்ம தான் பார்க்கணும், நம்மளோட குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும். நம்மளோட புருஷனுடைய காரியம், பிள்ளையோட காரியங்களை பற்றி ரொம்ப விசாரித்து கண்ணோக்கமாக இருந்து அதை கவனிக்க வேணும். ஹல்லேலூயா. நம்மளோட வீடை கவனிக்காமல் ஒரு வேலையும் செய்யவே கூடாது. அருமையான ஊழியம் செய்கிற சகோதரிமார் இருப்பீங்க. ஊழியம் பெருசு, ஊழியம் நல்லது தான் கண்டிப்பாக. நான் பாஸ்டர்ஸ் ஒய்ஃபை சொல்லலை, மற்ற கூட விசுவாசிகள் ஊழியம் செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் அதாவது ஸ்தோத்திரம், ஊழியக்காரங்க குடும்பத்துக்கும் ஊழியம் முக்கியம்தான். முதலாவது ஊழியத்தை தான் பாஸ்டர்மார் மனைவி செய்யணும். அது மாதிரி ஊழியம் செய்வாங்க. ஆண்டவர் கொடுத்த கிருபை அதுதான். ரெண்டாவது, நம்ம ஊழியத்துக்கு எடுத்து நம்ம குடும்பத்தை பார்க்காம நம்ம ஊழியத்துக்கு போய் எந்த பிரயோஜனம் இல்லை. அருமையான ஊழியம் செய்கிற சகோதரிமாருக்கு நான் சொல்லுகிறது, முதலாவது உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்ப பாருங்கள். ரெண்டாவது ஊழியத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு உதவி செய்யணும், எல்லாம் முக்கியம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்ம புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வைத்து விட்டு அப்புறமா இந்த காரியங்களில் ஈடுபடுங்க. ஸ்தோத்திரம். புருஷனுக்கு அனுமதியோடு போங்க. எனக்கு ஒரு தாயாக தெரியும். ஸ்தோத்திரம். அந்த புருஷன் இப்போ இல்லை, மனைவி இருக்கிறாங்க. சண்டே சர்ச்சு முடிஞ்ச உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த அம்மா ஊழியத்துக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த புருஷன் சரியாக ரட்சிப்புக்குள்ளே வரல. அதனால் டெய்லி அந்த வீட்டுக்குள்ளே சண்டை, பிரச்சனை. ஒரு நாள் அந்த புருஷன் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அம்மா சர்ச்சு முடிஞ்சோடனே அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ இவங்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் சர்ச்சு முடிஞ்சால் வீட்டுக்கு போங்க, அப்புறம் சாப்பாடெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு புருஷனுக்கு கொடுத்துட்டு அப்புறமா ஊழியத்துக்கு போங்க, அதுதானே நல்லது. இல்லை எனக்கு அப்படியெல்லாம் முடியாது, நான் அப்படியே ஊழியம் முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படி சொன்னாங்க. பாருங்கள், அந்த வீட்டில் ஒரு நாளுமே சண்டை தீராது. அருமையான சகோதரிமார் யாராவது அப்படி இருந்தால் அன்பான வேண்டுகோள், அப்படி செய்யவே கூடாது. நம்மளோட வீட்டில் நம்ம புருஷனுக்கு கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு கடமைப்பட்டவர்கள், செய்ய வேண்டிய வேலைகளை அழகாய் செய்துவிட்டு பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காய் செய்துவிட்டு நம்மளோட ஊழியத்தில் பங்காயிருப்போம், ஊழியர்களுக்கு உதவியாயிருப்போம், சபைக்கு தூண்களாயிருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். 28ஆம் வசனத்தை சொல்லுகிறேன். டைம் போட்டு, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான வசனம். இது உள்ளதில் ரொம்ப முக்கியமான காரியம். பிள்ளைகள் எழும்பி நம்மை பாக்கியவது என்று சொல்ல வேண்டுமானால் அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக நம்ம நடத்த வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாவற்றிலும் ஒரே பரிகாரம், தேவனுடைய பாதபீடம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக நடத்துவதில் முக்கியமான பங்கு யாருக்கு தெரியுமா? அம்மாமாருக்கு தான். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். ஹல்லேலூயா. முதிர் வயது வரையிலும் அவங்க விடாதிருக்க வேண்டுமானால் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் அவர்களை நடத்த வேணும். நீதிமொழிகள் 22:6 அதை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ நடக்க வேண்டிய வழியிலே நடக்கும்போது அவன் முதிர் வயது வரையிலும் அதை விடாதிருப்பான். சங்கீதம் 119:9 நாம் பார்க்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இப்போ வசனம் சின்ன பருவத்திலே வசனம் உள்ளே இருக்கும்போது வாலிப நாட்கள் அந்த பிள்ளைகள் ஆண்டவரை விடவே செய்யாது. ஹல்லேலூயா. பாருங்க, சிறு பருவத்திலே கத்தருக்கென்று அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஸ்தோத்திரம். நம்முடைய கையில் பிள்ளைகளை தந்தது ஆண்டவருக்கென்று வளர்த்துவதற்காக. ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பிளான் வச்சுருப்போம் பிள்ளைகளை பற்றி. என்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், சயின்டிஸ்ட் ஆக்கணும், இல்லை மேராதி கலெக்டர் ஆக்கணும். எல்லாமே நல்லது தான். ஸ்தோத்திரம். நல்ல ஐடியா தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும். அதை நினைங்க. ஆண்டவருக்கு பிள்ளையாக அவன் வாழணும், அவன் ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கணும். இதுதான் நம்ம நினைக்கணும் எப்போவுமே. ஆண்டவரை கர்த்தர் தரும்போதே ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரை இந்த பிள்ளை கர்த்தருக்கென்று வளரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, முன்னால் ஊழியக்காரங்க நிறைய பேர் படிக்காதவங்க தான் முன்னால் உள்ள நாட்களில். இப்போது அப்படி இல்லை, நல்லா படிச்சுட்டு தான் ஊழியம் செய்கிறாங்க. நல்ல என்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, சயின்டிஸ்ட் இப்படி தான் நல்ல ஊழியம் செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைங்க. என்ன ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. அவங்க பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தரும்போது பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்த வேணும். அது நம்முடைய பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நாம் விட்டுவிடவே கூடாது. ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். அப்போது நமக்கு தப்ப முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உலகம் ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. கம்ப்யூட்டர், செல்லு இதெல்லாம் வந்த வேளையில் பாருங்கள், பிள்ளைகள் கண்ட்ரோலில் நிற்கல. அதனால் சிறு பருவத்திலே நம்ம ஊட்ட வேண்டியதை ஊட்ட வேண்டும். நம்ம மோசையை பார்க்கும்போது எபிரேயர் 11 ஒரு வசனம் உண்டு பாருங்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 11 25 படிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷம் 24 படிங்க. 24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், இந்த மோசையை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் தெரிஞ்ச பாடம் தான். யாத்திராகமம் 2 நம்ம அதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த குழந்தை பிறந்த போது, மோசே பிறந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பெருகிறார்கள் என்று சொல்லி எப்படியாவது இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும், இந்த ஜனங்கள் பெருக விடக்கூடாது என்ற ஆலோசனையினால பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும் பாருங்க நைல் நதியில போட்டு கொலை செய்யும்படி சொல்லிவிட்டான். அந்த நேரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு லேவி குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையை அவங்க அழகுள்ள பிள்ளை என்று வைத்து ஒளித்து வைத்தார்கள். தன்னுடைய தாய் அதை ஒளித்து வைத்து வளர்க்கிறாள் நம்ம பார்க்குறோம். அப்புறமா அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கக்கூடாமல் 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அப்புறமா 3 மாதத்துக்கு பிறகு ஒளித்து வைக்க முடியவில்லை. நைல் நதியிலே ஒரு நாளற்பட்டியை உண்டு பண்ணி அப்படியே விடும்போது அந்த பிள்ளையை பாருங்கள், பார்வோனுடைய குமாரத்தி அதை பார்த்து எடுத்து ஸ்தோத்திரம் கொண்டு எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், நாணற்பட்டியில் வைத்து விட்டுட்டு அதன் தமக்கை ஸ்தோத்திரம் அந்த மோசையோடைய அக்கா மிரியாம் அப்படியே நின்று பார்க்குறாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோன்று. அந்த நீங்கள் அது 2 யாத்திராகமம் 2 படிக்கும்போது தெரியும். அதை படித்துக்கிடுங்க, டைம் இல்லை. அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை எடுத்து பார்த்து பிள்ளை அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்து ஓடி போய் பாருங்கள், அவள் கேட்குறா, இந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கு தாயை கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்ட வேலையில் பாருங்கள், இங்கே பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அவள் சொன்னாள், பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் இதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, சாக வேண்டிய பிள்ளைய பார்வோனுடைய குமாரத்தி மூலமாக வளர்க்கப்படுகிறாள். எங்கே வளர்த்தாள்? அவன் மோசையுடைய வீட்டிலேயே தாயிட மடியிலே வளர்க்கப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். மாதந்தோறும் மோசையினால் பார்வோனுடைய சமூகத்திலிருந்து மாதந்தோறும் தாய்க்கு சம்பளம் வருகிறது. பாருங்கள், எவ்வளோ பாக்கியம் பாருங்கள். ஒவ்வொரு மாதம் முதல் சம்பளம் எங்கேருந்து வரும்?
பிள்ளையை வளர்த்துவதற்காக சாலரி வாங்கி கொடுத்த முதல் ஆள் தான் மோசே. சின்ன பருவத்திலே, அதாவது 3வது மாதத்திலிருந்து அவன் பெரியவன் ஆகும் வரையிலும் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளையை வளர்த்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான தேவன். இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னதாகவே தாயின் கருவில் இருக்கும்போதே ஆண்டவர் இந்த பிள்ளையை தெரிந்தெடுத்தார். அதனால தான் எல்லா பிள்ளைகளும் நைதியில போட்டு சாகடிக்க போது இந்த பிள்ளையை சாகாமல் ஆண்டவர் காத்தார். இந்த பிள்ளை மேல பெரிய ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, பார்வோனுக்கு எபிரேயர் என்று சொன்னால், இஸ்ரவேலர் என்று சொன்னால் பயங்கரமான அருவருப்பு. ஆனா கொஞ்சம் ஒரு பீரியடு தாண்டின பிறகு இந்த பிள்ளையை கொண்டு எங்க விட்டாங்க? பார்வோனுடைய சமூகத்தில் கொண்டு விட்டாங்க. அங்க நின்று அந்த பிள்ளை வளர்ந்தான். ஏறக்குறைய 40 வயதிருப்பான், 40 வயசு வரை. அவர் அங்குள்ள எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தான். வாலிப வயது நாட்களிலே எல்லா கலைகளும் நிறைந்த ஒரு நாடு தான் எகிப்து தேசம். அந்த எகிப்து தேசத்தில் எல்லா கலைகளையும் அவன் பெற்று வளர்ந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு நிற்க முடியவில்லை. அவன் ஓடி போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவன் ஓடி போய்விட்டான். மீதியான் தேசத்தில் போனால் அங்கே குடும்பமானான், எல்லாம் தெரியுது. ஆனால் அந்த எபிரேயரில் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்ததையே தெரிந்து கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? பாருங்க, பார்வோனுக்கு அடுத்த பார்வோனாக மோசே வர வேண்டியது. ஆனால் அவனுக்கு பால் கொடுத்து தாய் அவனை வளர்க்கும் போது பாருங்க, தேவ ஜனங்களை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் எப்படி இந்த எகிப்திலே அடிமைகளால் வந்தார்கள் என்று சொல்ற காரியங்களை, தேவனை பற்றி உள்ள காரியங்களை புகுட்டி 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 பாலை கொடுத்து பிள்ளை வளர்க்கிறார். அந்த அறிவு உள்ள இருக்கும்போது பாருங்க, அவனுக்கு பெரியவன் ஆன போது இந்த ராஜாவுடைய ஸ்தோத்திர மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். எவ்வளோ பாக்கியம் பாருங்க. பெரிய லெவலில் இருக்க வேண்டியது, ஆனால் இல்லை, எனக்கு அதை விட மேலானது என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். காரணம் யார் தெரியுமா? இந்த மோசையோட அம்மா புகட்டினது, தேவ வசனத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது இதுதான் கொடுக்கணும். சின்ன பருவத்திலே ஆண்டவரை பற்றி அதிகமாய் சொல்லி கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. தேவனை பற்றி அறிவு பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அதான் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பாருங்க, ஸ்தோத்திரம், நம்ம எழுந்திருக்கும் போது, நடக்கும்போது, போகும்போது, உறங்கும் போதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஊட்ட வேணும். ஹல்லேலூயா. நான் உபாகமத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் உண்டு. சங்கீதம் 74ஆம் சங்கீதம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 74ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை படிங்க. தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது 78ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் படிங்க. 3 வசனம். என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். ஆமென். பாருங்க, நம்ம பின்வரும் சந்ததிக்கு என்ன சொல்லணுமா? ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள், நம்மை ரட்சித்த விதத்தை ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இப்போ நம்ம ஒரு காலத்தில் நல்லா கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்போம். நமக்கு ஒன்றுமே இருக்காது, கார் இருக்காது, வீடு இருக்காது, ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போது ஆண்டவர் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார். அது பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தின பாதைகளை என்ன சொல்லணும்? பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்க வேண்டும். நம்ம எப்படி இப்படி வந்தோம், ஆண்டவர் எப்படி இப்படி வச்சிருக்கிறார், நம்ம ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம், ஆண்டவர் நம்மை ரட்சித்த விதத்தை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்மை தேவன் ஆசீர்வதித்த விதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம அதை மறக்கவே கூடாது. நம்ம படுத்திருக்கும் போது, நம்ம சாப்பாடு ஊட்டும் போது, நம்ம வழியில் நடக்கும்போது, போகும்போதெல்லாம் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேணும். அதில் இதை நம்ம இந்த நாட்களில் மறந்து விடுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? டியூஷனுக்கு போ, அந்த டியூஷனுக்கு போ, இந்த டியூஷனுக்கு போ, எல்லாம் வேணும். இது ரொம்ப முக்கியம். இது இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக எல்லாம் தருவார். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அதோடு கூட எல்லாம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செய்யும் போது நம்முடைய குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிவிட்டேன், டைம் இல்லாதனால. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்ம நம்பி வந்தோம்,
நம்ம நம்பி எப்படி வந்தோமோ கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ, நம்ம நினைப்பதற்கு மேலாய் ஆசீர்வதித்தார். நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய தலைமுறைகளையும் அதற்கு மேலாய் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம சொல்ல வேண்டியதை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேணும். இதில் குறை வைக்கவே கூடாது. ஒரு குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்துக்கு ஹல்லேலூயா புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். எந்த புருஷனுக்கும் பின்னால் ஒரு மனைவி உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு ஜெபிக்கிற மனைவி இருக்கும்போது அந்த புருஷன் பேர் பெற்றவனாய் விளங்குவான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஊழியக்கார மனைவிகளுக்கு நான் சொல்கிறது, ஊழியம் செய்ய போகிறாங்க, நமக்கு தெரியும் சாயங்காலம் கன்வென்ஷனுக்கு போவாங்க. நான் அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன். பாஸ்டர்லாம் கன்வென்ஷனுக்கு போவாங்க. அவங்க ஏறக்குறைய 7:30 7:45 அப்படியெல்லாம் பிரசங்கத்துக்கு எழும்புவாங்க. 9-9:15 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும். நம்மளை ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இது யாரும் மறந்து விடக்கூடாது. புருஷர்கள் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ள வேணும். உங்களுடைய கிருபை அவங்கள தாங்க வேணும். சுகபலத்தோடு விட்டு கொண்டு வர வேணும். ஒரு பொல்லாத உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபத்து மோசங்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த ஜெபம், பெண்கள் ஜெபம் குடும்பத்தை கட்டி எழுப்பும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் புருஷர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் பிள்ளைகள் எழும்பி சொல்வாங்க ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தன்னுடைய தாயை பற்றி பெருமையாய் சொல்வார்கள். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 31 நம்ம பார்க்கிறோம். அவருடைய புருஷன் எழும்பி பாக்கியவதி என்பாள், பிள்ளைகளை எழும்பி பாக்கியவது என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் ஞானத்தை தருவாராக, புத்தியை தருவாராக. ஸ்தோத்திரம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா. புருஷன் சொல்வார் பாருங்க, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குறசாரிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று சொல்லி அவளை புகழுகிறான். ஹல்லேலூயா. புகழ்ச்சிக்காக அல்ல, உண்மையில புகழது தேவன் புகழுவார். அவள் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள் வசனம் இருக்கிறது. 25ஆம் வசனத்தில் வருங்காலத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. நம்ம உலகத்தில் எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நமக்கு ஒரு வருங்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டோட வருகையில் நாம் மிகுந்த ஸ்தோத்திரம் பரிசை பெறத்தக்கதாக நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் வைப்பாராக. முதலாவது நம்முடைய குடும்பம். ஸ்தோத்திரம். நோவா பேழை கட்டினான். யாருக்காக கட்டினது? தன்னை குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. மற்றபடி பிரசங்கம் பண்ணியிருக்கு, வழி வரப்போகிறதுன்னு சொன்னால் யாருமே கேட்கல. ஆனால் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை கட்டினான். நாமும் நம்முடைய குடும்பத்துக்கு உத்தரவாதி. ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்திற்குடைய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் உங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அதிகமாக தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் இருந்து ஜெபிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேணும். யாராவது அப்படிப்பட்ட குறைகள் இருந்தால், ஆண்டவரே இன்று முதல் நான் என்னோட குடும்பத்துக்கு உத்தரவாதியாய் மாறப்போகிறேன், என்னோட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்காமல் யார் ஜெபிக்கிறது? ஊழியக்காரத்தில் நம்ம சொல்லுவோம், கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அவங்கள உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் தான் ஜெயிப்பாங்க. ஆனால் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளையோட நிலைமை நமக்கு தெரியும். இந்த காலத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படியவே இல்லை. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிய ஒரு பிள்ளைகளும் கீழ்ப்படியலை. விசுவாசிகள் எத்தனை பிள்ளைகள் தான் ஆராதனைக்கு வர்றாங்க, ஏதோ போக்கில் போகிறாங்க. நாம் தான் தேவ சமூகத்தில் கண்ணீர் விடும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கும் 5 பிள்ளைகளை தந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த பிள்ளை எப்படி ஆகணும்னு சொல்லலை, ஆனால் 5 பேரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அப்போதே ஜெபம் பண்ணுவோம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லா பிள்ளைகளும் நைட்டு தூங்கின பிறகு 5 பிள்ளைகளுக்கு தலையில் கை வைத்து நாங்கள் ஜெபிப்போம். 2 பேரும் ஜெபிப்போம். கர்த்தர் ஏற்ற நேரம் வந்தபோது பிள்ளைகளை கர்த்தர் நல்ல படிப்பை கொடுத்தாங்க, நல்ல வேலையில் கொடுத்துருக்காங்க. யாரை ஊழியத்துக்கு ஃபுல்லாக கொண்டு வரணுமோ கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் ஜான் சாம் தெரியும், பாஸ்டர் டேவ் சாம் 2 பேரும் ஊழியத்துக்கு வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா படித்தாங்க, என்ஜினியரிங் படித்தாங்க, வேலையெல்லாம் ஓகே தான், எல்லாம் கிடைச்சது. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வந்தபோது இழுத்து கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். மற்ற 3 பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களும் ஊழியத்தில் நல்ல பிரயோஜனப்படுத்துகிறார் ஆண்டவர். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உலகத்துக்காக வாழாமல் கர்த்தருக்காக வாழுகிற ஒரு சந்ததியை நாம் உருவாக்குவதில் முந்திக் கொள்ள வேணும். ஹல்லேலூயா. இது கிடைத்த பெரிய பாக்கியம். இல்லைன்னா நம்ம ரொம்ப கண்ணீர் விட வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. அதுபோல் பெண்களுக்கு பாருங்கள், ரெஸ்ட்னு உள்ளது கிடையாது.
நம்ம காலம் வரையிலும் நல்லது. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு, இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொன்னால் முடியாது. அடுத்து நம்ம பிள்ளைகள், அடுத்து பேர பிள்ளைகள் வரும்போது அதுகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தலைமுறைகளுக்கு சொல்ல வேணும். டைம் இல்லாதனால அதை சொல்லலை. உபாகத்தில் பார்க்கிறோம், எண்ணாகமத்தில் பார்க்கிறோம். நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம ஆண்டவரை பிள்ளைகளை பற்றி சொல்லிக் கொடுக்க வேணும் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. அப்படி வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பை தந்த அருமை ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இந்த குணசாலியான ஸ்திரீகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படியுங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இதில் புத்தி உள்ள ஸ்திரீகளாக இருப்போம், ஞானமுள்ள பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்வார். உங்கள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக யாரெல்லாம் இன்னைக்கு வேதனையோடு, கஷ்டத்தோடு, மனபாரத்தோடு வந்தீங்களோ அப்படியே ஆண்டவர் உங்களை அனுப்ப மாட்டார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரு சமாதானத்தோடு, ஆறுதலோடு அனுப்புவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டோடைய பாதத்தில் சொல்லுங்க. அந்த மரியாதை போல ஆண்டோடைய பாதமே உங்களுக்கு தஞ்சமாய் மாறட்டும். பல கவலைகளை குறித்து கவலைப்படாதபடி தேவனுடைய பாதத்தில் உங்கள் எல்லாவற்றையும் ஊற்றுகிறவர்களாய் நீங்க மாறுங்க. ஒரு நாளும் மனுஷிடத்தில் போய் உங்கள் தேவைகளை சொல்லக்கூடாது, உங்கள் கவலைகளை சொல்லக்கூடாது. எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய இருதயத்தை உடைத்து ஊற்றுகிற இடம் தேவ சமூகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஊற்றினா நமக்கு ஒரு நாளுமே கவலை இல்லை. கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை உடைத்து ஊற்றக்கூடிய ஒரே இடம் பாருங்க. அன்னாள் அவட வாழ்க்கையில் குறை வந்தபோது புருஷனிடத்தில் எத்தனை நாள் அழுதுருப்பா, வீட்டில் இருந்து எத்தனை நாள் அழுதுருப்பா, எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பா, ஒரு பிரயோஜனம் கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி உடைத்து விட்டாள். ஹல்லேலூயா. அந்த உடைக்கப்பட்ட போது தேவனுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாளிலும் கூட யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அந்த குறையோடு வந்திருக்கிறீங்களோ தேவ சமூகத்தில் அழுங்க. நிச்சயமாக கர்த்தர் தருவார். அவரால் தர முடியும். ஹல்லேலூயா. அவர் நினைத்தாதான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். மனுஷனால ஒண்ணுமே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என்னே சுராஜா சாரோன் ரோஜா அந்த பாட்டை பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட உண்மையாய் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். டைம் அதிகமானதுனால நான் இதோடு முடிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. யாரையும் வெறுமையா அனுப்பவே மாட்டார். தேவ சமூகத்தில் வந்த பிள்ளைகள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி 5 அப்பத்தையும் 2 மீனையும் அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்து திருப்தி அடைய செய்த தேவன் மீதியான துணிக்களை எடுத்தது போல உங்க வாழ்க்கையிலும் கூட திருப்தியாய் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எந்த உள்ளங்களெல்லாம் உடைந்து வந்தீங்களோ அந்த உள்ளங்களை தேவன் இன்றைக்கு ஆற்றும்படியாய் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அதிசயமானவர். குறைகளோடு வந்த பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். இந்த புதிய ஆண்டுல உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க, உங்க குடும்பத்துக்காக அழுங்க, ஊழியங்களுக்காக அழுங்க, ஊழியர்களுக்காக அதிகமா ஜெபிங்க. கர்த்தர் இன்னும் இந்த ஊழியத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா.